ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியபியோ நமோ நமக. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவை நான் தமிழில் போடுறேன். ஏன் அப்படின்னாக்க இது எல்லா வர்ணத்தவர்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கங்க. என்னுடைய ஒரு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஜோதிட அனுபவத்தில் நான் அறிந்து கொண்ட கண்டுபிடித்த இதெல்லாமே கேஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். கேஸ் ஸ்டடீஸ் அப்படின்னாக்க அது ஒரு வியாதியா இருந்தாக்க நிறைய பேஷண்ட்டை ஸ்டடி பண்ணி என்னென்ன சிம்டம் வந்தது, என்னென்ன பாதிப்பு வந்தது, எப்போ அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இது பண்ணி தீசிஸ்லாம் எழுதி பிஹெச்டிலாம் கூட வாங்குவாங்க. அது இட் இஸ் கால்டு கேஸ் ஸ்டடின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னாக்க கொடுமைகள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கொடுமை என்ன அப்படின்னாக்க இது ஒரு கொடூரமான கொடுமை. வார்த்தைகளில் வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு கொடுமை பண்ணுவாங்க. இந்த கொடும்பாவின்னு சொல்லுவாங்க. அந்த தான் பிறந்த குடும்பத்தையே சர்வ மூலமா வேறு கூட இல்லாம அழிக்கக்கூடியவர்கள். இப்பேற்பட்ட அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருந்தா அந்த பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. இல்ல பொண்ணு இருந்தா அந்த மாதிரி பொண்ணை எடுக்காதீங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க இப்ப தை மாசம் நடந்துட்டே இருக்கிறதுனால இதே ஒரு மகர லக்னம் இருக்கிற ஜாதகத்தையே நான் எடுத்துக்கிறேன். இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க மகர லக்னத்துக்கு 4க்கும் 11க்கும் 4ங்கிறது சுகம், 11ங்கிறது லாபம். 4 சுகம் 11 லாபம். அந்த 4ஆம் வீட்டுக்காரன் 11ஆம் வீட்டிலே இருந்தான்னாக்க அந்த உடன் பிறந்த மூத்த சகோதரனோ சகோதரியால அந்த ஜாதகருக்கோ ஜாதகிக்கோ லாபங்கள் நல்லவைகள் நடக்கும். ஸோ 12ல அதே கிரகம் விரயஸ்தானத்துக்கு போயிடுச்சு. 10ம் 10ஆவதுக்கு ராகுவும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப மகா கொடுமைகள் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. இப்ப மேல பார்த்தா 2 வீட்டு ஆதிபத்தியம் இருக்கிறதுனால இந்த மகர லக்னத்துக்கு சுகம், மூத்த சகோதரன் இல்ல சகோதரி, இந்த மூத்த சகோதரனோ சகோதரியோ அவங்களால சுகம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம மேலோட்டமா பார்த்தா நமக்கு தெரியும். ஆனா இங்க விரயஸ்தானத்துல போய் உட்காந்துக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டா வேலை செய்யுங்க. அதனால இந்த மாதிரி அமைப்பு இருக்கிற பையனோட ஜாதகம் வந்தா பொருத்தம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா விளக்கிடுங்க. அந்த பையனோட உடன் பிறந்த மூத்த சகோதரனோ சகோதரியோ இந்த ஜாதகரை வாழவே விட மாட்டாங்க. நயவஞ்சகமா பேசி தான் இன்னமும் அவனுக்கு தாங்க போற மாதிரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டா இல்ல அவளை விட்டா வேற கதியே கிடையாது, நீ நன்னா இருக்கணும்னா நான் சொல்றத கேளுப்பா, நீ நன்னா இருக்கிறதுனா நான் நல்லா இருக்கணும்னு நான் சொல்றப்ப கேளுப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகையோ பிரெயின் வாஷ் பண்ணி எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. அது பணக்காரங்களா இருந்தா கூட, பெரிய பணம் இருக்கு, நிறைய சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, இருந்தாலும் இந்த புத்தி இந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஆக்ட் பண்ணுங்க. அதனால இந்த ஜாதகரோ ஜாதகிக்கோ பெருத்த நஷ்டம். இவங்க வாழ்க்கையே தொலைச்சிருவாங்க.
இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்க மூத்த சகோதரனோ சகோதரியோ நம்பக்கூடாது, நம்ப வச்சு கழுத்தறுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை என்னைக்கு இவங்க உணர்றாங்களோ அன்னிலேருந்து இவங்க மேன்மை அடைய ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஜீரோ டேட். அன்னிலேருந்து இவங்க மேன்மை வளர்ச்சி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் ஜோதிடர்கள் ஓப்பனா சொல்றது கிடையாது. நான் ஓப்பனா எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிடுறேங்க. ஏன் மறைக்கணும்? நீங்க ஜோசியம் பார்க்கறது எதுக்கு? நீங்க நல்லா இருப்பீங்களா, எப்ப என்னென்ன உங்க வாழ்க்கையில் நடக்கும், இதுதானே உங்களோட இது தெரிஞ்சுக்க தானே வரீங்க. இதுக்கு ஏங்க உண்மை உள்ளது உள்ளபடி ஏங்க சொல்லக்கூடாது? எடுத்துக்கங்க. அதனால சந்திரன் ராசியா இருந்து அதுக்கு ராசிக்கு 8வது வீட்டுக்காரன் அவன் பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து இருந்தாலும் இந்த ஜாதகரோட பாக்கியம் அவருக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா மூத்த சகோதரனோ சகோதரியாலையோ சுரண்டப்படுங்க. தெரியவே தெரியாதுங்க. ஒரு பெரிய இதுல நெய் வாங்கி வச்சிருக்கீங்க, ஒரு 100 கிலோ வாங்கி வச்சிருக்கீங்க. தினம் ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்துட்டு இருந்தா எவ்வளவு நாளுங்க வரும்? தினம் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்தா உங்களுக்கு எதுவும் தெரியுமா? நீங்க ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்துட்டே இருப்பீங்களா, எவ்வளவு உயரம் இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு உயரம் இருக்குன்னு? இந்த மாதிரி தினம் ஒவ்வொரு ஸ்பூனா எடுத்தா எப்படி ஒரு நாள் நிர்மூலம் ஆயிடுமோ, எம்டி பாக்ஸ் ஆயிடுமோ, அதே மாதிரி சிறுக சிறுக இவர்கள் சூறையாடப்படுவார்கள். இவங்க சுதாரிச்சுக்கல, நல்ல ஜாதகத்தை போய் இந்த ஜாதகத்தோட வேல்யூ என்ன, இந்த ஜாதகர் எப்படி ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத சரியான ஒரு ஜோதிடர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாக்க இவங்க வாழ்க்கையில உயரலாங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த ஜாதகருக்கு 7வது வீட்டுக்காரன் சந்திரன்ங்க. அவன் 4வது வீட்டுல இருக்காங்க. அப்ப இவங்களோட சுகம்ங்கிறது இவங்க மனைவியை சார்ந்துதாங்க இருக்கும். மனைவிய உதாசீனப்படுத்தினாலோ இல்ல தன்னோட மூத்த சகோதரனோ சகோதரியோ கேட்டுக்கிட்டோ, இல்ல லக்னத்துக்கு 4வது வீடுங்கிறது தாய்ங்க, தன்னோட தாயார் பேச்சை கேட்டாலோ, தன்னோட மூத்த சகோதரன் இல்ல சகோதரியோட பேச்சை கேட்டாலோ இந்த ஜாதகர்கள் தனக்குத்தானே அழிவை தேடிக்கொள்கிறார்கள். மிகப்பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ளே தானே இறங்கி தன் தலையில் மண்ணவாளி போடுங்கள் என்று அவர்கள் அழைப்பார்கள். அழைச்சுக்கிட்டு இவங்களே சமாதி ஆயிடுவாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க. ஜாதக பொருத்தங்கிறது வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயங்க. அந்த பெரிய விஷயத்த சரியான நேரத்துல நீங்க தவறிட்டீங்க, அதை சரியான ஜோதிடர் அணுகாம 8 அணாக்கு யாரையும் ஜோசியம் சொல்றாங்க அப்படின்னு போய் சீப் அண்ட் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு போனீங்கன்னாக்க சீப் அண்டு ஒர்ஸ்ட் ஆயிடும். அதுவும் பெஸ்ட் ஆகாது, ஒர்ஸ்ட் ஆயிடும். சீப் அண்ட் ஒர்ஸ்ட், ஹெவி லாஸ், இர்ரிப்பேரபிள் கண்டிஷன்ல கொண்டு போய் அந்த லாஸ் விட்டுடுங்க, மீளவே முடியாதுங்க. ஆனா ஜாகிரதை. இந்த மூத்த சகோதரன் இல்ல சகோதரி, சகோதரியா இருந்தா நாத்தனான்னு சொல்லுவாங்க. அந்த நாத்தனார் கொடுமை இந்த ஜாதகர் குடும்பத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. அதுக்கு இந்த ஜாதகரோட தாயாரும் மறைமுகமா சப்போர்ட் பண்ணி, அவங்க ஒரு காலம் பிள்ளைக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க.
ஏன் அப்படின்னாக்க அந்த லக்னத்துக்கு 8வது வீட்டுக்காரர் வந்து சூரியனா போயிடுறான். சூரியன் சந்திரன் எப்போதுமே விரோதி தானே. ஸோ இந்த அப்பாவை நம்பலாம் இந்த ஜாதகம். அம்மாவை நம்பினா அதோகதி தான், அதில் பாதாளத்தை போய் விட வேண்டியதுதான். அதனால இந்த மாதிரி நமக்கே வம்பு, அவங்க எப்படியோ போட்டோம் அந்த ஜாதகர். நம்ம இந்த மாதிரி ஜாதகர் யாருக்கு வந்து 4க்கும் 11 குடையணும், இல்லை 11ஆம் வீட்டுக்காரன் 12வது வீட்டில் பிரேஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துட்டான், ராகுவோட அதுலையும் சேர்ந்து இருந்தா அந்த ஜாதகருக்கு அந்த சொந்த உடன்பிறப்பினாலதான் நரக வாழ்க்கை. அதனால இந்த மாதிரி அமைப்பு இருந்ததுனாக்க மேட்ச் பண்ணாதீங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இந்த நாத்தனார் கொடுமைங்கிறது இன்னைக்கு நாட்டில் நிறைய வருது. யூடியூப்லயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வருது. நிறைய கதையா எல்லாம் போட்டிருக்காங்க. லேடிஸ் எல்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் சூசைட் பண்ணிட்டாங்க, சூசைட் பண்ணிருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த நாத்தனார்காரிய சூசைட் பண்ணிக்கிறதுக்கு தூண்டுகோலா இருப்பாங்க. அதனால ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி அமைப்புல ஒரு ஜாதகம் இருந்தா அதை கண்ணை மூடிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அந்த ஜாதகத்தை தூக்கி குப்பை தொட்டில போட்டுருங்க. ஆனால் சில பேருக்கெல்லாம் பிளண்டா சொல்லுவேன், இது வேணாம், குப்பை தொட்டில போட்டு போயிடு. ரோட்ல போகும்போது ரோட்ல எனக்கு பார்க்க வரும், இது அவங்க வீட்டு ஜாதக காப்பின்னாக்க அவங்கள போஸ்ட்ல அனுப்பிச்சிரு. நீங்க கொண்டு போயெல்லாம் கொடுக்காத, போஸ்ட்ல அனுப்பிச்சிரு. கூட வந்துருக்காங்கன்னா அவங்க கையிலே வச்சுக்காமா, நல்லா இருங்க, உங்க யாரும் எங்களுக்கு சூட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கும்பிடு போட்டு கையில கொடுத்துருங்கன்னு சொல்லிடுவேன். நான் வெளியூர்லயே வந்ததுனாக்கா போஸ்ட்ல அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிடுவேன். இல்லைனாக்கா சத்தம் போடாம, இல்லைங்க எங்க ஜோதிடர் வந்து இது ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டாரு, ஒட்டாது அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன் ஒட்டாதுனாக்க இந்த திருமண வாழ்க்கை ஒரு கண்ணாடி பாட்டில் மாதிரிங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அது உடைஞ்சு போயிடுங்க, அது திருப்பி ஒட்டாதுங்க. இதுதாங்க ஒட்டாதுங்கிற அர்த்தம். கண்ணாடி திருப்பி ஒட்ட முடியுமா? ஒட்ட முடியாதுங்க. இந்த ஜாதகம் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை டிஸ்கார்டு பண்ணி தூக்கி போட்டுருங்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை. நாத்தனார் கொடுமையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னாக்க இதை அவசியம் நீங்க எல்லாருமே இந்த பதிவை பார்க்கணும். எல்லாருக்கும் வைரல் ஆக்குங்க. என் பேர் கிருஷ்ணாச்சார்னு பேரு. என்னோட ஃபோன் நம்பர் 9443923584. யாருக்காவது ஜாதகம் சம்பந்தமா ஏதாச்சும் ஆலோசனை வேணும் அப்படின்னாக்க என்னை நீங்க அணுகலாம். இது வாட்ஸ்அப் நம்பரு, ஜிபே நம்பரும் இதே தான். நீங்க வந்து வாட்ஸ்அப்பு, டெலகிராமு எதில் வேணா எனக்கு மெசேஜ் அனுப்பி நீங்க வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். நார்மல் கால் நான் இருக்கிற ஏரியாவில் சிக்னல் அவ்வளவா எடுக்காது. வாட்ஸ்அப் கால் எப்போதுமே பெஸ்ட்டு. அந்த வாட்ஸ்அப் கால்லையே என்ன பேசுங்க. நான் பல நேரத்தில் பிஸியாக இருப்பேன், ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க, அப்போ திருப்பி நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவேன். அதுக்கப்புறம் எகைன் நீங்கள் கால் பண்ணலாம். நான் நம்பர் எடுக்கலையேன்னு சொல்லிட்டு துவண்டு வர வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஆலோசனை வழங்க தயாராக இருக்கேன். ஹரே நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. Stop recording.